அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் மூலமாக குர்ஆனினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விரிவுரையையும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் சூரா நிசாவினுடைய 51வது வசனத்திலிருந்து 100 வரை நாம் அதையே 2-3 முறை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ இந்த வாரத்தில் சூரா நிசாவினுடைய 101 140 வரை என்பதை நாம் முன்பு உங்களுக்கு அறிவித்த அடிப்படையில் அந்த சூறாக்களிலிருந்து நம்முடைய கேள்விகளை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த நிசா என்கிற இந்த அத்தியாயம் ஏராளமான மார்க்க விளக்கங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை போன்று பல எச்சரிக்கை ஊட்டக்கூடிய அறிவுரைகளையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட இந்த அத்தியாயத்தின் 101வது வசனத்திலிருந்து 140வது வசனம் வரை பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாவது கேள்வியாக ஆண்களுக்கு, இவர்களோடு அமராதீர்கள், அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களும் ஒன்று என்று யாரை பற்றி அல்லாஹ் பேசுறான்? இவர்களோடு நீங்கள் அமராதீர்கள், அப்படி நீங்கள் அமர்ந்தால் இவர்களும் நீங்களும் ஒன்றுதான் என்று யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? எந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான்? இறை மறுப்பாளர்களோடு அமரும் போது அது நம்முடைய இறை மறுப்பாளர் ஆயிரோம்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் யூதன் வீட்டில் உணவு உண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. யூத கிறிஸ்தவர்களோடு நட்புறவு கொண்டிருக்கிறார்கள், கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்ப இது நபரைத்தான் குறிக்குதா அல்லது வேறு எதையும் குறிக்குதா? இல்ல, அவங்க கூட சேரக்கூடாதுங்கிறது வேற. சேர்ந்தாலே தப்புன்னு ஆயிடுமா? அவங்களும் நம்ம ஒண்ணுன்னு ஆயிடுவோமா? ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் எதை பேசுகிறான்? பெண்கள்ல இருந்து சரி, திருமறை குர்ஆனில் நிசா என்கிற அத்தியாயத்தினுடைய 140வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வகது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் அவன் உங்களுக்கு அருளி இருக்கிறான், அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லா, அல்லாஹுடைய வேத வசனங்களை நீங்கள் செவியேற்கும் போது, எப்படி செவியேற்கிறீர்கள் என்றால், யுக்ஃபரு பிஹா, அதை மறுக்கப்படுவதையோ, வயுஸ்தஹ்ஸவு பிஹா, அல்லது அது பரிகாசம் செய்யப்படுவதையோ அல்லது கேலி கிண்டல். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கேலி கிண்டல்களுக்கு பரிகாசங்களுக்கு ஆளாக்கப்படுமையானால் ஃபலா தக்உது மாஹும், அந்த சாரார்களோடு நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ் காஃபிர்களோடு அமராதன்னு சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாவே தன் வாழ்க்கையில் காஃபிர் மக்களோடு நட்புறவு கொண்டு இருக்கிறார்கள், நல்லதொரு உறவை பேணி இருக்கிறார்கள். மார்க்கத்தில் காஃபிர் முஸ்லிம் எல்லாம் கொள்கையில் மட்டும்தான். கொள்கையை தவிர்த்த இடத்துல எல்லாரும் மனிதர்கள், அப்படிதான் மார்க்கம் பார்க்க சொல்லுது. மனிதாபிமான உணர்வோடு நடக்கணும். நீதியை பேசும்போது முஸ்லிமா காஃபிரான்னு பார்க்கக்கூடாது, நல்லவனா கெட்டவனா தான் நீங்க நீதியில பார்க்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் காஃபிர்களோடு அமராதையும் சொல்லல, அல்லது முனாஃபிக்கோடு அமராதீர்கள் என்று சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனுடைய வேத வசனங்கள் மறுக்கப்பட்டு அது கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தக்உது மாஹும், நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள், ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடுகிற வரை. அப்ப இந்த மக்களே வேற உலக பேச்சில் ஈடுபடுறாங்கன்னா என்ன பண்ணுங்க, அவங்க கூட சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு தான் அல்லாஹ் இதுல சொல்றான்.
இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், ஒருவேளை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்படுகிற சபையில் இருந்தால் நீங்களும் அவர்களும் ஒன்றுதான், நீங்களும் அவர்களும் ஒன்றுதான். இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபி ஜஹன்னம ஜமீஆ, அல்லாஹ் இறை மறுப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் நரகத்தில் ஒன்றிணைப்பான் என்று இந்த திருக்குரான் வசனம் பேசுகிறது. இந்த குரானுடைய வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை, ஒரு தடையை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இது எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு தனி நபரையோ ஒரு தனி கூட்டத்தையோ சொல்லல, நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சபையை பற்றி பேசுகிறது. ஏதாவது ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்படும் என்றால், ஏதாவது ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நிராகரித்து கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுமே ஆனால் நம்ம அந்த சபையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாமளும் மறுத்த மாதிரி தான் அல்லாஹ் பதிவு செய்வோம். அவன் மறுத்தான், நீ கூட நின்ன. அவன் கேலி கிண்டல் செஞ்சான், நீ பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்த. உனக்கும் அவனுக்கு என்ன இல்லை, பெரிய வேறுபாடுலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான் அல்லாஹ் கணக்குல வைக்கிறான். இவங்க எல்லாரையுமே பாவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமமாக பார்க்கிறான் என்று திருக்குரான் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நடைமுறை நீங்க பார்க்கலாம். நபி அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலிருந்து ஒரு விருந்தழைப்பு வருது. ஃபாத்திமா யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு மகள் மருமகன் வீட்டில இருந்து ஒரு விருந்தழைப்பு. ரசூலுல்லாஹ் விருந்துக்கு போறாங்க. திடீர்னு வாசப்படி வரைக்கும் போன ரசூலுல்லாஹ் டக்குன்னு திரும்பிட்டாங்க. இஸ்லாத்துல விருந்த புறக்கணிக்கிறது குஃபுர் மாதிரி மார்க்கம் சொல்லுது. குஃபுர் மாதிரி ஏறத்தாழ யார் ஒருவர் விருந்தை புறக்கணிக்கிறாரோ ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு அவர் மாறு செய்து விட்டார், அந்த அளவுக்கு பேசுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? விருந்தை புறக்கணித்து விட்டு போறாங்க. ஃபாத்திமா நாயகி பின்னாடி போயிட்டாங்க. போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, என் தந்தையே, விருந்துக்கு வந்தீங்க, வீடு வரைக்கும் வந்தீங்க, வந்துட்டு விருந்து சாப்பிடாம போயிட்டீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் விருந்து போற நபர் கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி கிடையாது? உயர்ந்த நபர்கிட்ட நான் விருந்துக்கு போவேன், தாழ்ந்த நபர்கிட்ட நான் விருந்துக்கு போக மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், நடு ராத்திரி நேரத்தில் அற்ப மனிதர்கள் கூப்பிடுகிற அற்ப உணவுக்கு கூட ரசூலுல்லாஹ் போவாங்களாம். நடுராத்திரி கூப்பிட்டா யாராவது விருந்துக்கு போவோமா? போக மாட்டோம். அற்ப மனிதர்கள் கூப்பிட்ட விருந்துக்கு போவோமா? போக மாட்டோம். அற்ப உணவுக்கு விருந்து கூப்பிடுறாங்க, போவோமா? நம்ம இங்க இருந்து கோமான் தெரு மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல ஒரு டீ குடிக்க வாங்கினா போயிருவோமா? நம்ம போறதுக்கே 20 ரூபா செலவாகும், 10 ரூபா டீக்கு. அப்படிதான் நம்ம யோசிப்போம். எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பார்ப்போம்னா, விருந்து கொடுக்கிற நேரமும் சரி, கொடுக்கிற நபர்களும் சரி, கொடுக்கிற பொருளும் சரி உயர்வா இருக்கும்னு நினைப்போம். நபி இதை பார்க்கவே மாட்டாங்க. நேரத்தை பார்க்க மாட்டாங்க, கொடுக்கிற நபரை பார்க்க மாட்டாங்க, கொடுக்கிற விருந்தை பார்க்க மாட்டாங்க. விருந்து கொடுக்கணுன்ற மனசு வருதுல, யாருனாலும் போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் தம் மகள் விருந்தை நபி அவர்கள் புறக்கணிக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் விருந்தை ஏன் புறக்கணிச்சீங்க, என்ன காரணம்? உன் வீட்டில் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட திரை சீலைகள் இருந்துச்சு. திரை சீலைகள் உருவப்படங்கள் இருக்கிற இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இடங்கள்ல நபிமார்கள் ஆகிய நாங்கள் நுழையக்கூடாது. மற்றவங்க நுழைஞ்சுக்கலாம், நீங்க யாரும் போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. யார் போகக்கூடாது? நபிமார்கள் ஆகிய நாங்கள் நுழைவதை அல்லாஹ் எங்களுக்கு தடுத்திருக்கிறான், அதனால தான் வரலன்ட்டாங்க. கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்க, விருந்தா மார்க்கமான்னு வரும்போது ரசூலுல்லாஹ் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தாம் மகள் விருந்த புறக்கணிச்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் அது தடை. நமக்கு எதெல்லாம் தடை? எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்பட்டு, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி கிண்டல் செய்யப்படுவதை நீங்கள் பார்த்தால் நீங்க அங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது எவ்வளவு முக்கியமான சபைன்னு பார்க்க கூடாது. அது எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சபை அப்படின்னு பார்க்க கூடாது. அந்த சபையில் அல்லாஹ் ரசூலுக்கு அங்க மதிப்பு இல்லைன்னா எனக்கு அந்த சபை வேண்டாம். ஒரு திருமண சபையில நம்ம கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு நம்ம தகப்பனாரை பிடிச்சி திட்டுறாங்க. திருமண சபையில போவோமா? மனசு இருக்குமா? நம்ம வாப்பாவை பிடிச்சி தந்தார் இருக்காரு, இவர் வாப்பா தெரியுமா உங்களுக்குன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டு சோத்தை சாப்பிட மனசு வருமா? எங்க வாப்பாவை திட்டி நீ ஒரு சபையை நடத்து, அந்த சபைக்கு நான் சாப்பிடணுமான்னு கேட்போம். என் தாயை திட்டி, என் குடும்பத்தை திட்டி, என்ன என் மனைவி பிள்ளையை திட்டிட்டு நீ ஒரு சபையை நடத்துவ, ஒரு விருந்து வைப்ப, நான் சாப்பிடுவேனா? விருந்துக்கு முதல்ல கூப்பிடலைனாலே நம்ம கௌரவம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற, நீ அதுக்கெல்லாம் கௌரவம் பார்க்காது. இதுல பாருங்க, எதுல பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறதுனா அதுல நீ கௌரவம் பாரு. படைச்சவனுக்கே நீ மதிப்பு கொடுக்கல, உன் விருந்துக்கு நான் வரணுமா? உன் சபையில கலந்து கொள்ளணுமா?
உன் சபைக்கு நான் வந்து சேர்ந்து நிற்கணுமா என்று நீங்கள் அதை புறக்கணியுங்கள் அப்படின்னு தான் மார்க்கம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான காரியம் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கலாம். பிற்காலத்தில் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர்கள் இவர் ஒருவர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன். இவர் என்ன பண்றாரு, ஒரு பாதையில கடந்து போறார் தன் தோழர்களோடு. எங்கேயோ இருந்து ஒரு சப்தம், ஒரு புல்லாங்குழலுடைய இசை வருது. புல்லாங்குழல் இருக்குல்ல, இசை கருவிகள்ல அது ஒன்று, ஃப்ளூட் என்று சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழலுடைய இசை வந்த உடனே காதை பொத்திக்கிட்டு இப்னு உமர் ஓடுறாரு. என்ன செய்யறாரு, காதை பொத்தி கொண்டு இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுகிறார்கள். ஒரு தொலை தூரம் போய் அந்த இசை கேட்காத இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்னு உமர் சொல்றாரு தன் தோழர்கள் அழைச்சி, நான் ஓடுனே, இப்படி நபி ஓட நான் பார்த்தேன். நபி என்ன பண்ணி இருக்கிறாங்க, இசையுடைய சப்தங்கள் கேட்கும் போது ரசூலா நிக்கல, ஓடிட்டாங்க, விருண்டு ஓடுறாங்க. நபி செஞ்சதை நான் பார்த்தா தான் நானும் இப்ப செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலா வெறும் விருந்துல மட்டும் இல்லை, எந்தெந்த இடங்கள் எல்லாம் இறை மார்க்கத்துக்கு விரோதமாக, இறை தூதருக்கு விரோதமாக நடைபெறுகிறதோ அந்த சபையில இருக்கக்கூடாது. அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடுகிற வரை. அவன் அதை விட்டுட்டு அடுத்த பேச்சுக்கு வந்துட்டான் வைங்களேன், அப்ப நீங்க பேசுங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு சபை நடக்குது. சபையுடைய ஆரம்பத்துல பலரையும் வந்து கடவுள்களாக வைத்து புகழ்ந்து போல ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடாது, அதை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த சபை அடுத்த நிகழ்வுக்கு போகுது. அந்த சபைக்கு வந்து உட்கார்ந்துக்கணும். எங்கு இறை வசனங்கள் கேலி செய்யப்படுதோ, எங்கு இறை வசனங்கள் மறுக்கப்படுகிறதோ அந்த சபையில் அமராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசன கடைசியில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. நயவஞ்சகனையும் காஃபிரையும் நரகத்தில் நான் ஒன்றிணைப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சில மக்கள் இந்த வசனம் தெரிஞ்சும் மறுத்துட்டு போவாங்க, அவங்களும் அல்லாஹ் காஃபிருங்கிறான். சில மக்களுக்கு நல்ல தெரியும் இந்த வசனத்தின்படி இந்த சபைக்கு போகக்கூடாது, அதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுப்பாங்க, அவங்கள நயவஞ்சகர்கள். அல்லாஹ் அத்தகைய முனாஃபிக்கீன்களை, காஃபிர்களை நரகத்தில் ஒன்றிணைப்பான் என்று திருமறை குர்ஆனில் நிசா என்கிற 4வது அத்தியாயத்துடைய 140வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அச்ச நேர தொழுகைனா என்ன, அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? சரி, 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 சரி. அச்ச நேர தொழுகைன்னு ஒன்று இருக்குதா? நமக்கெல்லாம் வந்து 5 நேர தொழுகை தான் தெரியும். அச்சப்பட பயப்பட வேண்டிய உள்ள ஒரு நேரங்களாக இருந்தால் அதற்கான தொழுகை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறோம். சூரா நிசாவில் நீங்கள் பார்த்தால் 102வது வசனம் அல்லாஹ் சொல்ற, வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்து மின்ஹும் மஅக. நீங்கள் அந்த அச்ச நேரத்தில் இருந்தால் நபி தொழ வைப்பார்கள், நபிக்கு பின்னால் ஒரு சாரார் தொழ வேண்டும். நபி சுஜூதுக்கு வருவார்கள் முதல் ரக்காயத்துல. அப்படி சுஜூதுக்கு வரும்போது இந்த கூட்டம் என்ன செய்வாங்க, தங்களுடைய தொழுகை அடுத்த ரக்காயத்தை பூர்த்தி பண்ணிட்டு போயிடணும். ரசூலுல்லா சுஜூதுல இருந்து எந்திப்பாங்கல்ல, அப்ப இன்னொரு சாரார் வந்து தொழணும். இப்படின்ற மாதிரி இந்த தொழுகை முறையை அல்லாஹ் காட்டித்தரான். இது என்ன தொழுகை, எதை பற்றி பேசுகிறது என்றால் யுத்த களத்திற்கான தொழுகை. யுத்த களம் தான் அச்ச நேர தொழுகை. நம்ம யுத்த களத்துக்கு போயிருக்கிறோம், எங்க எவன் நம்மளை வந்து தாக்குவான்னு தெரியாது. தாக்குவான்னு பயந்துகிட்டு அவங்க கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தா யாரு தொழுவுறது? தொழுவானுமா இல்லையா? நீங்க துனியாவுக்கு வந்ததே தொழுவுறதுக்கு. போற காரணம் வச்சு நீங்க தொழுகை விடலாமா? விடக்கூடாதுங்க. அப்ப அல்லாஹ் அந்த தொழுகை எப்படி அமைக்கணும்னு சொல்றான் பாருங்க. தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இதை விட விலாவரியா சொல்லிட முடியாது. நீங்க பயணத்தில் இருந்தா தொழுவணும், நோயாளியா இருந்தா தொழுவணும், அல்லது மழை காலமா இருந்தா தொழுவணும், வெயில் காலமா இருந்தா தொழுவணும், படுக்கையில கடந்தா தொழுவணும், நிறைய செய்திகளை பார்த்திருப்போம். நிக்க முடியல உட்காருங்க, உட்கார முடியல படுத்துக்கங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லித்தராத ஒரு முக்கியத்துவத்தை யுத்த களத்துல தொழணும்னு சொல்லி அந்த முக்கியத்துவத்தை எல்லாம் பூர்த்தி பண்றான். யுத்த களம் உயிரே போற நேரம், நீ உயிர் போற நேரத்துல கூட கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தொழுது ஆறணும் அப்படிங்கிறோம். தொழுகை கண்டிப்பா நிறைவேற்றிடணும் என்று இந்த வசனம் பேசுது. எப்படி அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால், அந்த யுத்த காலத்துக்கு இமாம் இருப்பாங்க. ரசூலா காலத்தில் ரசூலா இமாமா இருந்தாங்க. 2 ரக்காயத்தான் தொழுகை. தக்பீரை கட்டி ஒரு சாரார் நபி பின்னால் தொழுவார்கள். ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னா ஆயுதத்தை தாங்கி கொண்டு அந்த படை வீரர்கள் அந்த தொழுகையாளிகளை சுற்றி கொண்டு பாதுகாப்பாக நிற்பார்கள். எப்போதும் சுதாரிப்போடு இருப்பாங்க.
ஏன்னா தொழுகை எப்போது பகல்ல மட்டும் நடக்காது. சுபுகு தொழுகைங்கிறது அது ஒரு இரவு நேரம் மாதிரி, இஷா தொழுகைங்கிறது இரவு நேரம் தான். அப்ப எதிரிகள் எங்க நிக்கிறான் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாது. நீங்க ஒரு சாரார சேர்ந்து நிக்க கூடாது. ஒரு சாரார் தொழுங்க, ஒரு சாரார் பாதுகாப்புக்கு நில்லுங்க. ரசூல்ல 2 ரக்காய் தொழ வைப்பாங்கல்ல, முதல் ரக்காயத்துல சுஜூதுக்கு வந்த உடனே இந்த கூட்டம் என்ன பண்ணிடணும், இமாம உடைச்சு இவங்க தனியா தொழ ஆரம்பிச்சுட்டு அடுத்த ரக்காயத்தை தொழுது அத்தஹியாத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்து இந்த கூட்டம் போய் ஆயுதத்தை எடுத்து நிப்பாங்க. அந்த கூட்டம் ரசூல்லாவுடைய 2ஆம் ரக்காயத்தை வந்து சேருவாங்க. ரசூல்லா அத்தஹியாத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த கூட்டத்துக்கு இது அத்தஹியாத்தா, இவங்களுக்கு ஒரு ரக்காயத்து, பாக்கி உள்ள ஒரு ரக்காயத்தை முடிச்சு அத்தஹியாத்துல நபி கூட சேர்ந்து சலாமி கொடுப்பாங்க. ரசூல்லா 2 ரக்காய் தான் தொழுதாங்க, முத கூட்டம் 2 ரக்காய் தான் தொழுதாங்க, பின்னாடி உள்ள கூட்டம் 2 ரக்காய் தொழுதாங்க. மொத்தத்தில் எல்லாரும் 2 ரக்காய் தொழுதாச்சு. இதுல கூட்டு தொழுகையினுடைய அவசியத்தையும் இந்த வசனம் பேசுது. அதோட சேர்த்து தொழுகை எவ்வளவு முக்கியம், தொழுகை தவறப்படக்கூடாது என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடியுது. இதுல இன்னொரு அடிப்படை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகை சுருக்கலான் இருக்குல்ல, 4 2 ஆக்கலாம், லுகரை அசரை இஷாவை 4 ரக்காய் தொழுகை 2 ரக்காயத் ஆக்கலான்றது இருக்குல்ல, இது முதல்ல பயணத்துக்கு வந்ததே கிடையாது. இது யுத்த களத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது. அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரசூலாட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, யுத்த களம் அச்ச நேரத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 ரக்காயத் தொழுகை என்ன செய்யலான்னா 2 ரக்காயத்து தொழுகைகளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப யுத்த களம் முடிஞ்சிருச்சு, பயணத்துக்கெல்லாம் போகும்போது மக்கள் என்ன பண்றாங்க, 2 ரக்காயத்து தொழுகையா தொழுகிறாங்களே, சரிதானா, இதை முறைப்படுத்துங்க, தொழக்கூடாதுன்னு சொல்லுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்க்கு தெரியாம கிடையாது, தெரிஞ்சுதான் நடக்கு. அல்லாஹ் முதல்ல கொடுத்தது எதுக்காகத்தான், யுத்தத்துக்குன்னு கொடுத்தான். யுத்தத்துக்குன்னு கொடுத்த அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் பயணத்துக்கு இதை பயன்படுத்திக்கிட்டான். பயணம்னா எதெல்லாம் வரும், நம்முடைய உலக தேவைக்கான பயணம், படிப்பு, வேலை, கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியாக வெளியே சுற்றுவது, நீங்கள் சுற்றி பார்க்க தெரிவது, எங்க என்ன பயணத்துக்கு போனாலும் சரி, எந்த பயணத்துக்கு நீங்க போனாலும் சரி 4 ரக்காயத்தை என்ன பண்ணிக்கலாம், 2 ரக்காயத்தை தொழுதுக்கலாம். இல்லையே சுகத்துக்காக தொழுகை தானே, சுகத்துக்காக போன பயணம் தானே மார்க்கம் பேசல. இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அனுமதி என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அடுத்த கேள்வி ஆண்களுக்கானது. அதிகமாக உண்மை பேசக்கூடியவன் யார்? திருக்குறான்ல இப்படி ஒரு வசனம் வருது, அதிகமாக உண்மை பேசக்கூடியவன் அல்லது கூடியவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதிகமாக உண்மை பேசக்கூடியவன் அல்லது கூடியவர், ஆண்கள்ல, பெண்கள்ல. சரி, அந்த வார்த்தை எப்படி வரும்? திருக்குறான்ல சூரா நிசா 122வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட அதிகம் உண்மை பேசக்கூடியவன் எவன் இருக்கிறான் அப்படின்னு இங்க கேட்கிறான். இதே வார்த்தை சூரா தௌபால இன்னொரு சின்ன மாற்றத்தோடு, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விட அதிக உண்மை பேசக்கூடியவன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மைன்னா அது அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு ஒரு பேரே என்ன இருக்கு, ஹக்குன்னு 99 பேர்ல ஒரு பேர் என்னது, ஹக், உண்மை அப்படின்னா அவனுக்கு ஒரு பேரு. அல்லாஹ் பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் பொய் பேசவும் மாட்டான், அது பழகினும். பொய் பேசுறது இருக்கிறத, பொய் பொதுவாக எதுக்கு பேசப்படும், எங்கனையும் வசமா மாட்டிக்கிட்டோம், பொய் பேசுனாதான் தப்பிக்க முடியுன்ற பலகீனத்தை காட்டுற இடம் தான் பொய். இப்ராஹிம் நபி 3 இடத்துல பொய் பேசுறாங்க, அப்படித்தானே? தன் வாழ்நாள பொய் பேசல. ஒன்று சிலைகளை உடைத்து பாடம் கற்பிப்பதற்காக, ஒரு மன்னன்ட்ட மாட்டிக்கிட்டு தன் மனைவியை சகோதரி என்றார்கள். என்ன பழகினோம், அவனை எதிர்த்துறவனா நிக்க முடியாது, மனைவி அவன் ஆக்கிரமிச்சிருவான், அக்கிரமக்காரவன். அப்ப மனைவி என்ன பண்றாங்க, தங்கச்சியின் சகோதரி. இணை வைப்பாளர்கள் தங்கள் கந்தூரி விழாக்களுக்கு அழைப்பாங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க, வைத்த வழி உட முடியல, நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. உண்மையிலே அந்த இடத்துல அதீத பலம் இருந்துச்சுன்னா இப்ராஹிம் நபி சொல்லியிருப்பாங்க, நீயே போக கூடாது, நான் உன்னே தடுப்பேன், நீ என்ன கூப்பிடன்னு பேசியிருக்கலாம். இப்ராஹிம் நபிட்ட அப்ப அதிகாரம் இல்லை, பலம் இல்லை. அப்ப பொய் இப்போதும் எதுக்கு பேசப்படும் கேட்டா, பொய்யை பொறுத்தவரை பலகீனத்துக்கு பேசப்படும். அல்லாஹ் பலகீனமானவன் கிடையாது. நான் ஏன்டா பொய் பேசணும்னு கேட்கிறேன், நான் எதுக்கு பொய் பேசணும்? பொய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? உங்களை ஏமாத்தி பொய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? அவசியமே இல்லை.
அதனால் அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் எவனும் இல்லை. உண்மைக்கான மறுவடிவமும் அல்லாஹ்தான். உண்மைனாலே அது அல்லாஹ்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவன் போன்றலாம் உண்மையெல்லாம் யாரும் பேச முடியாது என்பதை இந்த வசனம் பேசுது. இதை எதுக்காண்டி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இப்படி சில இடத்துல பதிய வைக்கிறான் அப்படின்னா, பொதுவாக இந்த மாற்று கொள்கை கொண்டவர்கள், இஸ்லாத்துக்கு விரோதமான சிந்தனை கொண்டவர்கள் ஒரு பின்பத்தை உருவாக்குவாங்க. என்ன தெரியுமா? அதெல்லாம் பொய், சொர்க்கம்லாம் என்னது பொய், நரகம் பொய். சும்மா அல்ல பயமுறுத்துறான் உங்களை. என்ன பண்றான்? நரகம் உண்டுன்னு சொன்னாதான் நீ கரெக்டா இருப்ப, நல்லபடியா நடப்ப, ஒழுக்கமா இருப்ப. சொர்க்கம்லாம் உண்டுனா தானே நீ அல்லாஹ்வை தொழுவ, தானம் தர்மம் பண்ணுவ. எல்லாம் உங்களை பயமுறுத்தி உங்களை நல்ல வேலை செய்ய வைக்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான். நான் ஏன் போய் சொல்லி உங்களை நல்ல வேலை செய்ய வைக்கணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சொர்க்கத்தை உண்டாக்க முடியாம நான் போய் சொல்லிட்டேனா? அல்லது நரகத்தை உண்டாக்க தெரியாம நான் போய் சொல்லிட்டேனா? அல்லது உண்டாக்கி உங்களை உள்ள அனுப்ப முடியாத அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன் நினைக்கிறியா? நான் சொன்னபடி நடக்கும். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ்வை விட அதிகம் உண்மை பேசுபவர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அந்த நிகழ்ச்சியை நம்ம இதோட இப்போ நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சி முடியலை. இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய பாங்கு வரைக்கும் ஒரு தர்பியா மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம நினைப்படுத்தும். சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திஹி. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும், நாம் எதை அறிந்து கொண்டோமோ செயல்படுத்தினோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற, சந்திக்க இருக்கின்ற ஃபர்ஸஹுடைய வாழ்க்கையிலே, அதாவது மன்னரை வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற வேண்டும். அதன் பிறகு ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்துவிட்டு மனித சமூகத்தை உயிர்ப்பித்து எழுப்பி விசாரணை நாளிலே கேள்வி கணக்கு கேட்பானே, அந்த விசாரணை நாளிலே அங்கேயும் அல்லாஹுடைய அன்பையும் கருணையையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்திற்காகத்தான் இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்படிதானே? மண்ணுக்கு மேலே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது மண்ணுக்கு கீழே போக இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு கீழே போன உடனேயே வெற்றி பெறணும். அதே மாதிரி மறுமையிலையும் நாம் வெற்றி பெறணும். இதான் நோக்கம், பிரதான நோக்கமே. வேற எந்த நோக்கம் கிடையாது. அந்த அடிப்படையில் ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையிலையும் நாம் வெற்றி பெறணும், மறுமையிலையும் வெற்றி பெறணும்னு சொன்னால் அதற்கு ஒரு தலைப்பை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 கேள்வியும்
முதல் விசாரணையும், 3 கேள்வியும் முதல் விசாரணையும். அது என்ன 3 கேள்வி முதல் விசாரணை பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் மௌத்தா போன பிறகு, நம்முடைய உயிர் கைப்பற்றிய பிறகு நாம் ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கைக்கு போயிடுவோம், கபருடைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். அந்த கபருடைய வாழ்க்கையில் தான் உண்மையான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வாழ்கிறோமே, இப்போ வாழ்கிறது என்னது? இது டூப்ளிகேட், இது ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. ஆனால் மரணத்துக்கு பிறகு அது உண்மையான வாழ்க்கை. அதாவது அடக்கம் செய்த பிறகு சுற்றியுள்ளவர்கள்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. அப்படிதானே? நிற்பாங்களா யாரும்? அதாவது ஒரு அதிகபட்சமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் கலைஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், பெண்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்கள் அந்த கப்ரிஸ்தானில் அடக்கம் செய்த பிறகு நிலையை பார்க்கலாம். அதாவது நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. அடக்கம் செய்த பிறகு சில பேர் கலைஞ்சிருவாங்க. அதாவது பழக்கமே இல்லாத ஆட்கள், நம்ம முகல்லாவாசி, நம்ம ஏரியாவில் உள்ளவர், கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு அடக்கம் பண்ண பிறகு போயிடுவாங்க. கொஞ்சம் சொந்தக்காரங்க இருப்பாங்களே, கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க, அவங்க நின்று அப்படியே பரிதாபமாக நிற்பாங்க, போயிட்டாரே அப்படின்ட்டு. அவங்களும் போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா நெருங்கிய சொந்தம், மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, இவன் போயிடக்கூடாது, பார்க்குவாங்கள்ல, அடக்க மட்டும் உடனே போயிட்டான் அப்படி நிலை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் துவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் நிற்பாங்க, நகரவே மாட்டாங்க, துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. யாருன்னா அவருடைய மகனாக இருக்கும், இறந்தவருடைய மகனாக இருக்கும், அதாவது இறந்தவருடைய கணவனாக இருப்பாங்க, இறந்தவருடைய தந்தையாக இருப்பார். இப்படி நெருங்கி அவன் தான் கடைசியில் போவான், கடைசி வரைக்கும் கையேந்தி துவா செஞ்சு போயிடுவான். சரி, நம்மளும் ஒரு மணி நேரம் இருப்பானா? 1 மணி நேரம் இருக்க மாட்டான், ஒரு 10 நிமிஷம் தான், அதிகபட்சமாக ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் கண்ணீர் வச்சுட்டு போயிடுவாங்க. இதான் நம்முடைய நிலை. இப்படி போகிறாங்கல்ல, இப்படி போகும்பொழுது இவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? உள்ள வச்சோம்ல, அவருக்கு தெரியும். மையத்துங்கிறோம், ஆனால் அது அங்கே ஜனாசா தான், ஆனால் உயிர் வந்துடும். கபூரில் வச்ச உடனேயே அல்ல என்ன செஞ்சிருவான்னா உயிரை கொடுத்துருவான், உயிர் வந்துடும். அப்போ இவர்களுடைய அந்த காலடி சப்தம், செருப்பு ஓசையே இந்த மையத்து கேட்கும். நம்ம மையத்துக்குறோம், நாங்கள் உயிர் வந்துடும். தனியாக விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். தனிமை தான். சொந்த வீட்டில் ஒரு 3 நாள் கூட நம்ம தனியாக இருக்க முடியாது. இருக்க முடியுமா? பாய் நீங்கள் இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் தனியாக இருப்பீங்களா? கிறுக்கு பிடிச்சி போயிடும். அப்படி தானே? என்னடா இது, யாருமே இல்லாத வீடு, நம்ம ஏன் இருக்கணும், நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அப்போ தனிமையில் இனிமை காண முடியுமானா ஒரு காலம் இனிமை காண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தனிமையில் இனிமை காண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதான் இனிமை காண முடியாது. அப்போ ஆனால் அங்கே தனிமை தான். இங்கே கபர் வாழ்க்கையில் தனிமை தான். அங்கே வச்ச உடனேயே இந்த மக்கள்லாம் கிளம்புறாங்களே, கிளம்புனதுக்கப்புறம் 2 பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெரரான வானவர்கள், அவங்க பேர் என்ன? 2 வானவர்கள் முதல்ல வருவாங்க. முன்கர் நக்கீர், நல்ல பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்கர் நக்கீருங்க 2 மலக்குமார்கள் வருவாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் அப்பப்போ நிச்சயம் உள்ளத்தில் ஆழமா பதிவு. அந்த முன்கர் நக்கீர் நம்ம எப்போ சந்திப்போம்? எப்போ? மௌத்துக்கு அப்புறம். அதான் மௌத்துக்கு அப்புறம் சந்திப்போம். அது எப்பன்னு தெரியுமா நம்மளால? இல்லை, நமக்கு எப்போ சந்திப்போம் தெரியுமா? எப்போன்னு தெரியாது. நாளைக்கு கூட இருக்கலாம், நாளைக்கு கூட என்ன செய்யலாம், முன்கர் நக்கீர் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் காப்பாற்றுவான். எப்படின்னா பின்னாடி சொல்றேன். அதாவது அந்த 2 பேரையும் சந்திக்கும் பொழுது நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். கிடுக்குப்பிடி போட்டு சில கேள்விகளை கேட்பாங்க. முதல்ல
வச்ச உடனே கபூரில் வச்ச உடனேயே உயிர் வந்துடும், எல்லாரும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்கு வருவாங்க. வந்து அவரிடத்துல சில கேள்விகள் கேட்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, இல்லை நான் பெரிய டாடா பிர்லா, பெரிய கோடீஸ்வரன், என்ன எங்கிட்டலாம் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? தொலைச்சி போடுவாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, மர் ரப்புக்க மா தீனுக்க. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி இவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, இவர் யாரு, அல்லது முகமது நபி பற்றியே கேட்பாங்க, உன்னுடைய தூதர் யான்னு கேட்பாங்க. இதான் 3 கேள்வி. பாய் அதான் ஈஸியாக பதில் சொல்லிடலாமா நமக்கு? இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே எப்படி பதில் வரும், எப்போ பதில் வரும்னு கேட்டிங்கன்னா, நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிச்சாதான் அங்கே பதில் வரும். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அங்கே கேள்விக்கு பதில் வராது. மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இங்கே என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. தர்காக்கு போறாரு, தாயத்து போறாரு, தட்டு அடிக்கிறாரு, தகடு பில்லி சூனிய ஏவல் மந்திரம், இப்படி எல்லா ஷிர்கான காரியத்தையும் செய்கிறாரு. ஆனால் அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ஆனால் அங்கே பதில் வருமானா பதில் வராது. இது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யார் பதில் சொல்லுவா? உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு யாரையுமே இணை வைக்காமல், கடுகளவு கூட இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க? அங்கே பதில் சொல்லுவாங்க. இதான் இந்த 3 கேள்வி. இந்த 3 கேள்வி எல்லாருமே சந்திக்க இருக்கிறோம். வச்சவனை கேட்டுருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபித்தோழர்களை அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இறந்து விட்ட உங்களுடைய தோழர்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்க அப்படிம்பாங்க. உறுதிப்பாட்டை கேளுங்க. என்ன உறுதிப்பாட்டை? இந்த 3 கேள்வி கேட்கிறாங்களே, இந்த 3 கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்லணும். உங்க சகோதரருக்கு என்ன செய்யுங்க, அவர் இந்த 3 கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லணும்னு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவர் உலகத்தில் வாழும்போது ஷிர்க் வச்சிருந்தானா நம்ம துவா செஞ்சாலும் கேட்க முடியாது, அப்படி கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அப்ப இந்த 3 கேள்வியை நாம எல்லாருமே என்ன செய்யறோம்? சந்திக்க இருக்கிறோம். இப்போ இன்னொரு அடிப்படை வழங்கிக்கிங்க. நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நம்ம நல்லா இருந்துடணும், அப்படிதானே, மௌத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம், கியாமத் நாள் தானே, அது எப்போ வரும் தெரியலையே, அது பார்த்துக்கிடலாம், இங்கே நம்ம சந்தோஷமா இருக்கணும், பிள்ளை குட்டி குடும்பம் வீடு கட்டணும், நல்ல என்ஜாயா இருக்கணும், காசு பணத்தை தேடணும், தொழுகைனா 2வது தான், தொழுகைனா 2வது தான் அப்படிங்கிற மாதிரி மரணத்தை மறந்து, மண்ணறையை மறந்து, மறுமை வாழ்வை மறந்து அல்லாஹ்வையே மறக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு என்ன செய்யறான்? மனுஷன் போயிடுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மௌத்தாவர வரைக்கும் ரொம்ப உஷாரா இருக்கணும். நாம ஒரே ஒரு விஷயம், அதுதான் நீங்க பார்க்க இருக்கோம் பிரதானம். அந்த விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு காணும் சோட போயிடக்கூடாது. அதுல நாம கடைசி வரைக்கும் தெளிவா இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் என்று சொன்னால் மரணம், உறுதியானது. உறுதியானது மௌத்து வர வரைக்கும் நீங்கள் அவனை வணங்குவீராக. அல்லாஹ் அவனை நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கணும். குறிப்பா ஃபர்தான தொழுகைகள் விஷயத்துல மிகவும் பேணிப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகை தான் நம்மை மண்ணறையில் வைத்த உடனே காப்பாற்றும். எந்த தொழுகை காப்பாற்றும்? மண்ணறையில் வைக்கிறாங்களே, வச்ச உடனே அங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்கிறாங்களா இல்லையா? அங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப பேணிப்போடு நடந்த
ஒரு மூமினாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவோம், பதில் சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தொழுகைக்குள்ள நீங்க பார்க்கலாம், தொழுகையில நாம் ஓதக்கூடிய, நாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய, அவனிடத்தை துவா செய்யக்கூடிய அந்த வாசகங்களை நீங்க பாருங்களேன், எல்லாமே ரப்பு ரப்பு ரப்புங்கிற மாதிரி தான் வரும். என் இறைவன், அகிலங்களின் இறைவன், என்னுடைய இறைவன், எங்களுடைய இறைவன். ஒவ்வொரு நிலையிலுமே அந்த ரப்புங்கிற வார்த்தை வரும். அதாவது தொழுகையை துவக்கியவுடன் ஒரு துவா ஒன்று ஓதுவோம். என்ன துவா ஓதுவோம்? தொழுகையை துவக்கியவுடன் என்ன துவா ஓதுறோம்? என்ன துவா ஓதுறோம்? என்னது? ஃபாத்திஹா சூரா. தொழுகை துவக்கியவுடன் அல்லாஹும்ம பாயித் பைனியும் அல்லது ஒஜ்ஜகத்து ஒஜிஹில் இல்லதி, அதாவது இந்த ஒஜ்ஜகத்து ஒஜிஹில் இல்லதி இருக்கா இல்லையா, இதுல நீங்க பார்க்கலாம், அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அல்லாஹ்ட்ட நம்ம கொடுக்குறோம், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்? இன்ன சலாத்தி ஓ நுஸ்கி ஓ மஹியாய உமமாத்தி லில்லாஹி. சொல்லுங்க, படிக்கலையா? அந்த துவா படிக்கலையோ? அல்லாஹும்ம பாயித் வைதினா, சரி ஓகே. இதுல லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருது. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, ஓ நுஸ்கி என்னுடைய வணக்க வழிபாடு, அறுத்து பலியிடுதல், ஓ மஹியாய என்னுடைய வாழ்வு, ஒமமாத் என்னுடைய மரணம், இவை அனைத்து யாருக்கு? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புன்னு வருதா? அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அப்ப ரப்புனா யாரு? அல்லாஹ் நம்ம வழங்கி இருக்கிறோம். ஆனா தொழுகையை துவக்கிய உடனே முதல் வார்த்தை தான் வருது, ரப்பு தான் வருது. அப்புறம் என்ன ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. அதுல என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் வருதா? ரப்பு ஞாபகப்படுத்துறோமா? சரி. அதுக்கப்புறம் துணை சூரா ஓதுவோம். அதுக்கப்புறம் ருக்குலேருந்து எலும்பி நிற்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் சஜிதா, ரெண்டு சஜிதாக்கு இடையில, இது எல்லாத்துலேயுமே நீங்க பாருங்களேன், ரப்புங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ருக்குல என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அலீம். சுபஹான ரப்பியல், ரப்பு வருதா? அதாவது மகத்துவமிக்க என் இறைவன், மிகவும் தூயவன். கூடுதலா ரசூலுல்லாஹ் ரெண்டு துவா நமக்கு கத்து, சில துவாக்களை கத்து தந்திருக்கிறாங்க. அந்த துவாக்கள் என்னதான் வரும்? ரப்புங்கிற வார்த்தை தான் வரும். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்கத்தி ஒரு ரூஹ், வானவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் எஜமான ஆகிய என் இறைவன் மிகவும் தூயவன். இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா ஒபிஹம்திக்க அல்லாஹும்ம ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம, அல்லாஹ் நீ தூயவன், ஒபிஹம்திக்க ரப்பனா ஒபிஹம்திக்க, ரப்பனா எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் உரியது. அல்லாஹும் மகுஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு. ருக்கூல பாருங்க, சுபஹான ரப்பியல் அலீம், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹ், சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வந்துட்டா. மூணு துவாலையும் ரப்பு வந்துட்டா. ருக்குல இருந்து எழுப்புறமே சமி அல்லாஹ் அலிமன் சொன்ன என்ன சொல்லணும்? சொல்லுங்க, வருதா? ரப்பனா வருதா? ரப்பனா எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் வந்துட்டா. அப்புறம் சுஜூது, சஜிதால என்னதுதான்? அதே தான். சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்ந்தவனாகிய என் இறைவன் பரிசுத்தமானவன். அதுலயே கூடுதலா ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. அதுலயே என் இறைவன் எங்கள் இறைவன் அல்லாஹ்தா சொல்றோமா? ரெண்டு சுஜூதுக்கு இடையில என்ன சொல்லுங்க? ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரெண்டு தடவை சொல்றோமா? ரெண்டு தடவை தான் சொல்லணுமா? அதிகமா சொல்லலாமா? 3 தடவை தான் சொல்லணுமா? அதாவது ரப்பி ஃபில்லி ரெட்டையா சொல்றோம்ல, இது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், அளவே சொல்லலை. இமாம் டைம் தடவை வைங்களேன், ரப்பி ஃபில்லி ரெட்டையா மர்ரத்தைனி 2 தடவைகளாக எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கலாம், வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? ரப்பி ஃபில்லின்னு என்ன அர்த்தம்? யார் பெண்கள் சொல்லாதீங்க, யாராவது சொல்லுங்க. ரப்பி ஃபில்லினா என்ன அர்த்தம்?
பாவங்களை மன்னித்து விடு. கரெக்டாக சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. இறைவா என்னை மன்னிப்பாயாக. என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. ரப்பினா என் இறைவா, ரப்பனானா எங்கள் இறைவா. சரியா? நம்ம இவ்வளோ நாள் ரப்பி ஃபுல்லி சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு என்னென்ன அர்த்தம் நமக்கு சில வரமாட்டிருக்குது. இது மாதிரி இந்த தொழுகையில் டீஃபால்ட்டாக ஓதக்கூடிய துவாக்கள்லாம் இருக்கா இல்லையா? இந்த துவாக்கள்லாம் அரபியில் ஓதுறோம், தமிழ்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதானே கடைசி ஃபுல்லாக ஓத போகிறோம். மௌத்தா வரைக்கும் அதுதானுங்க. இஸ்லாத்துடைய பாடத்திட்டம் எடுத்துக்கல, ரொம்ப லேசு, ரொம்ப லேசு. இஸ்லாத்துடைய பாடத்திட்டம் என்னது? நீங்கள் எல்கேஜி பாடத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் என்னது, நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் அந்த பாடம் தான். மாறுமா? நீ 10 வயசுல ஒரு பாடம் படிச்சிருக்கிற, 20 வயசு ஆயிட்டா தொழுகையில் வேற துவா ஓதுன்னு சொல்லி தருவாங்களா? இல்லை, ஒன் டைம் சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் தான், மாறவே மாறாது. தொழுகையில நீங்க சுஜூதுல சின்ன வயசுல என்ன ஓதுனீங்களோ அதுதான் என்னது, மௌத்தாகிற வரைக்கும் ஓதுறீங்க. அப்ப டீஃபால்ட்டா ஓதுறமா இல்லையா? அப்ப இந்த துவாக்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமா, அர்த்தம் தெரியணும். நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையா இருப்பதற்கு நாம் ஓதக்கூடிய அந்த டீஃபால்ட்டான துவாக்களுக்கு அர்த்தம் தெரியணும். அத்தஹியாத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரியாது, சில பேருக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அர்த்தம் தெரியாது. திடீர்னு நான் உனக்கு கேட்கிறேன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அப்படியே முழிப்பான். என்னடா இவ்வளோ காலம் ஓதிட்டு இருக்கிறோம், அர்த்தத்தை கேட்கிறீங்களே, அர்த்தம் தெரியணும். இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் செலுத்தியா அல்லாஹ். பாருங்க, ஒவ்வொரு பக்தலையும் துவா செய்கிறோம். அப்ப அது ஓதும் போது அந்த அர்த்த ஞாபகத்துக்கு வரணும். அல்லாட்ட பேசுறோம், ரப்புட்ட பேசுறோம். அல்லாஹ் இன்னும் சொல்வதா என்ன, நீங்க ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கா இல்லையா, ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லாஹ் பதில் தரான். அல்லாஹ் என்ன செய்றான், பதில் தந்துகிட்டே இருக்கிறான். நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றீங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் நீங்க சொல்றீங்க, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமிதீன் சொல்றீங்க, அப்ப அல்லாஹ் என்ன செய்றான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இதுதான் எனக்கு அவனுக்கு உள்ள தொடர்புங்க. அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குவேன் யா அல்லாஹ், உன்கிட்ட மட்டும் தான் உதவி தேடுவேன் யா அல்லாஹ், வேற எங்கேயும் போக மாட்டேன். ஆனா சில பேர் நீங்க பாருங்க, இங்க உதவி தேடிட்டு நேரம் அங்க கபர்களை போய் நிற்பான். பாத்தீங்களா, இந்த அசரு ஃபஜ்ர் தொழுகையில தொழுதுட்டு பள்ளிவாசல கப்ரிஸ்தான் இருக்கும், ஒரு அப்பாவை அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்லிட்டு நேரம் அங்க போய் நிற்பான். அசர்லையும் ஃபஜ்ர்லையும் ஃபாத்திஹா ஓதுவான், அப்பாவே நீங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அப்ப அப்படி நேர்முரண். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய மோசமான நிலை. இதனுடைய அர்த்தம் தெரியாதனால என்ன செய்யறான், அர்த்தம் தெரிஞ்சு கரெக்டா என்ன போவானா, இங்க ஐயா அல்லாட்ட கேட்கிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தருண்டு, இங்க போய் அப்பாட்ட கேட்கிறோம். அப்ப அவன் என்ன செய்யல, ஒழுங்கா விளங்கல. அப்ப நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்கள், டீஃபால்ட்டா இருக்கக்கூடிய துவாக்கள், அல்ஹம்து சூரா, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும். ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிச்சிரு. அப்ப நீங்க பாருங்க, தொழுகையில ஒவ்வொரு அந்த குனிறதுல, நிமிறதுல, நிக்கிறதுல எல்லாத்தையும் என்ன வார்த்தை வருது, ரப்பு ரப்பு ரப்புன்னு வருதா இல்லையா? நீங்க தொழுதுகிட்டே இருக்கிறீங்க, இந்ததான் உங்க மனசுல பதிஞ்சிருக்குது. கொண்டு போய் மண்ணை அள்ளி போட்டாங்க, அடக்க மூத்தாயிடுவோம். மூத்தான உடனே கபர்ல வச்சிருவாங்க. வச்ச உடனே என்ன கேள்வி, மர் ரப்புக்க, உன் இறைவன் யார்? நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், என் இறைவன், எங்கள் இறைவன், அகிலக்கந்தில் இறைவன் அல்லாஹ் தான் என்று அங்க பதில் சொல்லிடுவோம். இதான் முதல் ஜெயம். என்னது, இதான் ஃபர்ஸ்ட் வெற்றி. அடுத்தது கேட்பாங்க, உன்னுடைய மார்க்கம் எது? என் மார்க்கம் இஸ்லாம். தெளிவா வந்துடும். ரசூலுல்லாஹ் காட்டி, இவங்க யாரு? இவங்க முகமது நபி, என்னுடைய தூதர், இறுதியா அனுப்பப்பட்ட இறை தூதர். இதெல்லாம் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்பாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? குர்ஆனை படித்தேன், அதன் பிரகாரம் நடந்தேன், அதனால ஓகே அப்படின்னு. பரவாயில்லையே, சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க அப்ப சொல்லி முடிச்ச உடனே என்ன தெரியுமா நடக்கும், அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து உத்தரவு வரும். ஆர்டர், மேல் இடத்துல ஆர்டர் வரும். என்ன ஆர்டரு? என் அடியான் உண்மை உரைத்து விட்டான், அவனுக்காக சொர்க்கத்தில் ஒரு கதவை நீங்க திறந்துடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்துடைய கதவு திறந்து அங்கேந்து காட்சிகள் அனுப்பப்படும், காத்து அனுப்பப்படும். அவனுடைய கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அவனுடைய கபரை விசாலப்படுத்துங்கள், சும்மா ஜம்முன்னு விரிஞ்சிடும்.
கபர் என்ன செய்யும்? பரிசக்கூடிய வாழ்க்கையில சூப்பரான ஒரு நிலை, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, கடுமையான படு சந்தோஷத்தில் இருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கு இங்க சரியான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷமான ஒரு நிலை இருக்கு. ஆனா நான் மூத்தாயிட்டேன்னு என் வீட்டில் எல்லாரும் அழுதுட்டு கிடக்குறாங்க. இங்க அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் என்ன செய்யாதீங்க, ஒன்றும் துக்கம்லாம் பட வேணாம், எனக்கு ராஜ வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதாவது உலகத்துல பாருங்களேன், நம்ம இந்த உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு வியாபாரத்துக்கு வேலைக்கு போவாங்க. ஒரு வேலைக்கு போன உடனே இங்க போன் அடிச்சு கேட்போம், போய் சேர்ந்துட்டியா, இருப்பிடம்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் பக்காவா இருக்கா, சொகுசா இருக்கா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபுட்டு செட் ஆக மாட்டிருக்கு, தண்ணி செட் ஆக மாட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கும்? கவலையாக. என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறான், அர்மேனியாவுக்கு போறான், ரஷ்யாவுக்கு போறான், ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கிறான், அங்க சீதோஷ நிலைலாம் செட் ஆகாதுதான். அங்க கேட்போம், என்ன கஷ்டமாதமா இருக்குமா? அப்ப நம்ம கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அதே நேரத்துலமா எல்லாம் பக்கா, எல்லாம் சூப்பர் வசதி, எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ் ஃபுட்டு கூட இருக்கு, தமிழ் ஆட்கள்லாம் பக்கத்துல இருக்கானா சந்தோஷப்படுவாங்க, என் புள்ள ஒரு அரவணைப்புல இருக்கான், இருக்கா இல்லையா? அது மாதிரி அங்க போன உடனே நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்வதை வீட்டுக்கு சொல்ல ஆர்வப்படுவோமோ, அது மாதிரி மௌத்தா போன வந்து அடியானுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்த உடனே அவர் சொல்லுவாராம், எங்க வீட்டுல போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன விட்டுருங்களே அப்படின்பாராம். விடுவானா? மௌத்தா போன யாராவது வந்துருக்கு உண்டா? பேய் ரூபத்தில் கூட வர முடியாது. அதனால பேய் நம்பிட்டு இருக்கிறான், ஆவி பிசாசு பேய்ங்கிறான் இல்லையா? தப்பிச்சு வந்துட முடியுமா? முன்கண் நக்கீரோட பயங்கரமான லகான், கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தை விட்டு மண்ணுக்கு மேல மூத்தாயிட்டோம், மண்ணுக்கு கீழே போயிட்டு வைங்களேன், ஒரு காலம் நெவர் ரிட்டர்ன், திரும்ப வரவே முடியாது, போனது போனதுதான். அதனால தான் உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையுமே பைசல் பண்ணிடணும், அப்படிதானே? ஐயோ மூத்தாயிட்டாரே, அவரை போய் பேச முடியுமா? உயிரோடு இருக்கும் என்ன செஞ்சிருக்க, எல்லாத்தையுமே பைசல் பண்ணிடுங்க. எப்ப மூத்து வரும் நமக்கு தெரியாது. அப்ப அங்க போனா திரும்பி ரிட்டர்ன் வரவே முடியாது, திரும்பி நினைச்சு முடியாது, ரிட்டர்ன் வர முடியாது. அப்ப இவர் கேட்டுட்டே இருக்கிறாரு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் விட்டுருங்களேன் அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தின் பதில் வரும். என்ன பதில் வரும்? இவன் வந்து முழிச்சிட்டு கிடந்தா எப்படிதான் கேட்டுட்டு இருப்பான். அதனால இவர் என்ன பண்ணிருங்க, கியாமத்து நாள் வரைக்கும் நிம்மதியா அவனை தூங்க வச்சிருங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய பதில் வருமா. அது எப்படி? சும்மா ஜம்முன்னு புது மாப்பிள்ளை மாதிரி தூங்க வச்சிருங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய புறத்தில். எதில் விட்டோம்? என்ன? அங்கேயே முடிச்சிடணும். மாஷா அல்லாஹ், கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க. அதாவது மூத்தா போயிட்டான்னா திரும்பி வர முடியாது. அதனால உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், நம்ம மூத்தா போகணும் சரி, நம்மளும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, எல்லாமே கிளியராக ஆயிடணும். அப்போ அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன செய்யும், பதில் வரும், அவரை தூங்க வச்சிருங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்க வச்சிருங்க அப்படின்ட்டு.
அன்னைக்கு தூங்குற தூக்கம் தான், இதான் நிம்மதியான தூக்கம். நிறைய பேர் என்ன செய்யறான், இதெல்லாம் மறந்துட்டு இந்த சுபுவுக்கு அப்புறம் தூங்காம பத்தியிலா அதுதான் சூப்பரான தூக்கம்னு நிறைய பேர் ஃபஜ்ருக்கே வரமாட்டான். வெற்றி இதுல இருக்கு, எதுல இருக்கு? தொழுகையில தான் வெற்றி இருக்கு. ஹையா அல ஸலா, ஹையா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அழைக்கும் போது எப்படி வெற்றியின் பக்கமா? இப்ப பாங்க் சொன்னாங்களே, வெற்றி பக்கம் அழைக்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன துவா ஓதுறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ரசூலன். இந்த 3 கேள்விதான் அங்க. ஒவ்வொரு பாங்குக்கு அப்புறம் இந்த துவா சொல்றோம். என் இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், என் மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என் தூதராக யாரு முகமது நபி ஏற்றுக்கொண்டேன். இந்த தான் 5 தடவை நம்ம சொல்றோம் மாங்கு சொன்னதுக்கு அப்புறம். அப்ப தொழுகை தான் என்ன செய்யுது, நம்மளை காப்பாத்துதுங்க. இந்த தொழுகை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு காலம் கவனக்குறைவாகவோ பொடுபோக்குத்தனமாகவோ அசால்ட்டாக விட்டுறாதீங்க. தொழுகையை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நிலைநாட்டுக்கு இன்ஷா அல்லாஹ். அதான் காப்பாத்துது. அப்ப தூங்கிடுவார், நிம்மதியா தூங்கிடுவார், மாப்பிள்ளை மாதிரி தூங்குவார். ஆனா அதே சமயத்துல காலையிலையும் மாலையிலும் எழுப்பி, மாப்பிள்ளை மாதிரி தூங்குற எழுப்புவாங்களாம். எழுப்பி என்ன செய்யப்படும், உனக்கு மறுமையில் அல்லாஹ் தர இருக்கிறான். என்னத்தை தர இருக்கிறான்? சொர்க்கம். இந்த வந்து பார்த்துக்கன்னு கூப்பிடுவாங்களாம். பார்ப்பாரான் சொர்க்கம். இதா இல்ல நமக்கு தர போறான். பார்த்துக்கிட்டியா? வந்து தூங்கிடுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்புக்குரியவர்களே, அப்ப முதல் 3 கேள்வியில நம்ம பதில் சொல்லணும்னா, உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனுக்கு எதையுமே இணையாக்காமல் அந்த மார்க்கத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல பரிபூர்ணமா நாம் இருந்தோம் சொன்னால் கண்டிப்பா என்ன செஞ்சிடுமோ, அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுவோம், நிம்மதியான தூக்கத்தை பெற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். முதல் விசாரணைன்னு சொன்னா 3 கேள்வியும் முதல் விசாரணையும் இது கியாமத் நாள் வரைக்கும் ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும். அது எப்போ, எவ்வளவு நாள், இன்னும் 2000 வருஷம் கழிச்சு வரும், யாராவது சொல்ல முடியுமா? ரசூலுல்லாவே வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நானும் மறுமை நாளும் இவ்வாறு இணைக்கப்பட்ட அனுப்பப்படும். இந்த 2 வரையும் சேர்த்து காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அப்பவே சொன்னாங்க, நானும் மறுமை நாளும் இவ்வாறு இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டோம்னாங்க. ரொம்ப பக்கத்துல நாங்க. ஆனா வந்துட்டு போய் எவ்வளவு நாளாவது ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் 1400 ஆண்டுகளுக்கு மேலாவது. இன்னும் ஒரு 1000, 2000, 3000, 4000 வருஷம் முன்னவே நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா டெட்னுக்கு வந்துட்டோம். ஆனா எப்ப நமக்கு தெரியாது. இப்ப மூத்தா போயிட்டா கூட இந்த உலக அலையிறவருக்கு எங்கதான் ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையில தான். அப்ப அதுல நிம்மதியான தூக்க வேணும்னு சொன்னா தொழுகை என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் தோழமையாக்கும். முதல் விசாரணை சொன்னா இல்லையா, மேப்படியா மனித சமுதாயத்தை அல்லாஹ் வந்து டோட்டலா எல்லாத்தையும் அழிச்சிட்டு மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவான். அது எங்க? மறுமை நாள் விசாரணை மன்றம். அதுல ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இருப்பாங்க. அதுல பிற மத, அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படியோ இல்லாம வாழ்ந்தவர்களுக்கு அங்க விசாரணை கிடையாது. அங்க என்ன இல்லை, விசாரணைலாம் இல்லை. நீ எப்படி சம்பாதித்தா, எப்படி என்ன செஞ்ச, எந்த விசாரணையும் கிடையாது. அவங்களாம் எடுப்படி எங்கதான் டைரக்டா நரகத்துக்கு போயிடுவாங்க. மூமின்கள் தான் நிப்பாட்டி வைக்கப்படுவாங்க. அந்த மூமின்கள் தான் விசாரணை இருக்கு. இந்த மூமின்கள்கிட்ட முதலா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய அடியானிடத்தில் முதலாக விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகை குறித்தான். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னதுதான்? தொழுகை தான். தொழுகையில கரெக்டா இருந்தான்னு சொன்னா ஜெயிச்சான். தொழுகையில கோட்டை விட்டோம். 2025 மே மாசம் ஃபுல்லா நான் தொழுகைக்கே போகல. அதாவது நம்ம கூட மறந்துடுவோம். ஆனா அல்லாஹ் கணக்கு எடுத்து வச்சிருவான், கரெக்டா எடுத்து வச்சிருப்பான். ஃபிங்கர் டிப்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லிடுவான் எல்லாத்தையும். இவ்வளவு வக்து தொழுகல அப்படின்ட்டு காட்டிடுவான். அல்லாஹ் காட்டிடுவான். நோண்டி நொங்கெடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி அல்லாஹ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். ஒருவேளை நம்ம வந்து ஃபர்ல கோட்டை விட்டோம் வச்சுங்களேன், ஃபர்ல இவ்வளவு வக்து தொழுகை இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு 100 வக்து தொழுகல ஃபர்லி குற்றம். அப்ப அல்லாஹ் அங்க என்ன டேலி பண்றான், என்னுடைய அடியான் ஏதாவது சுன்னத்து நஃபில் தொழுதுருக்கான பாருங்கன்னு சொல்லுவான். ஆமா தொழுதுருக்கிறாரு. அப்ப அந்த சுன்னத்தை எடுத்து என்ன செய்யுங்க, ஃபர்ல மிச்சம் வச்சிருக்காரா இல்லையா, அதை எடுத்து டேலி பண்ணி கிளியர் பண்ணிங்கன்றவான். அப்போ அந்த நேரத்தில் எதை காப்பாத்து நம்மள, இந்த சுன்னத்து தொழுகிறோமா இல்லையா, சுன்னத்து நஃபீலி, இது நம்மளை காப்பாற்றும். அன்புக்குறவே கடைசியா முடிக்கிறேன். தொழுகையில நம்ம ஜெயிச்சுட்டு வைங்களேன், மறுமையில ஜெயிச்சிடும். தொழுகையில கரெக்டா இருந்தோம்னா எல்லாத்துலயும் கரெக்ட் ஆயிடும். ஒருவேளை நரகத்துக்கு சில பேர் போயிடுவாங்க, மூமின்கள்லயே நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்வானா, நரகத்திலேருந்து சில பேரை விடுதலை செய்ய அல்லாஹ் உத்தரவிடுவான்.
யாரை எடுக்க சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட? உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு கடுகளவு இணை வைக்காதவர்களை நீங்க காப்பாத்துங்க, நரகத்தை தூக்கிடுங்கன்னு நல்லா சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு எதுவுமே இணை வச்சிருக்காத மூமின்களை, அவங்களும் நரகத்தில் கிடக்குறாங்க, அவங்கள நீங்க எடுத்து வெளியே கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப மலக்குமார் கேட்பாங்க, எல்லாம் யாரை எடுக்கிறது? எல்லாமே கரிஞ்சு காமட்டியா கிடக்குறாங்க, இதுல உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு யார் அங்க தெளிவு இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் வந்து ஒரு அடையாளத்தை சொல்லுவான். அதாவது அவங்க தொழுது இருப்பாங்க, தொழுது சஜிதா செஞ்ச வடு நெத்தியில இருக்கும், அந்த வடுவை நரகம் தீண்டக்கூடாதுன்னு நினைச்சேன், நரகத்துக்கு ஆர்டர் போட்டிருக்கிறேன், அது அடையாளத்தை வச்சு என்ன செய்யுங்க தூக்குங்கன்னு சொல்லுவானா. மலக்கு என்ன செய்வாங்க, இங்க மட்டும் நரகம் தீண்டு இருக்காது, நல்ல தொழுகையாளி கூட உள்ள விழுந்திருக்காங்க. கவனி பாருங்க, நல்ல தொழுகையாளி கூட எங்க விழுந்திருக்கிறாங்க? நரகத்துல கிடக்குறாங்க. இந்த அடையாளத்தை வச்சுதான் காப்பாத்துறாங்க. வெளியே கொண்டு வந்து வச்சா உடம்பு ஃபுல்லா கரிஞ்சி காமட்டையா போயிருக்குது, இந்த இடம் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவ நதியில அவர் ஒரே ஒரு முக்கு தான் முக்குவாங்களாம். நரகத்தில் காப்பாற்றப்பட்ட அந்த அடியார்களை அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காதவர்கள் ஒரு முக்கு முக்கிட்டு எடுப்பாங்க. அப்படியே சூப்பரா ஆயிடுவார், ஃப்ரெஷ் ஆயிடுவார். அப்புறம் போ சொர்க்கத்துக்குள்ள போன்னு அனுப்பிடுவான். அப்ப பாருங்க, கடைசி கட்டத்துக்குள்ள எதுதான் காப்பாத்துது? தொழுகை தான் காப்பாத்துது. அப்ப இதை நாம் நினைச்சு இன்ஷா அல்லாஹ் உயிர் உள்ள வரைக்கும் தொழுகை விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம். முடிந்த அளவுக்கு ஆண்கள், அதே மாதிரி இளைஞர்கள், மாணவர்கள் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. தொழுகையில தான் வெற்றி இருக்குது, அதுல தான் கண்குளிர்ச்சி இருக்குது. இதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளை காப்பாற்றும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா